மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்களாதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒளிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும்போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தெளிவாகவும் தாராளமாகவும் பேச வேண்டும். நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் சுவிசேஷம் தெளிவாக இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் முடிவை இஸ்ரவேல் புத்திரரால் நோக்கி பார்க்க முடியவில்லை. இதனால் மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டான். நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு ஜீவிக்கிறவர்களை விட சுவிசேஷத்தின் பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டு ஜீவிக்கிறவர்களுக்கு ஏராளமான சிலாக்கியங்கள் உண்டு. நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களுடைய மனது கடினப்பட்டிருக்கும். அவர்களுடைய மனக்கண்கள் மூடப்பட்டிருக்கும். அவர்கள் இருதயத்தின் மேல் முக்காடு இருக்கும். நியாயப்பிரமாணத்தின் கீழ் ஜீவிக்கிறவர்களுடைய முக்காடு நிரந்தரமானதல்ல. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். இந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வருகிறவர்களுக்கு வெளிச்சம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் முக்காடு இருக்காது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் மேல் முக்காடு போடப்பட்டிருக்கும். அது கிறிஸ்துவினாலே மாத்திரம் நீக்கப்படும். முக்காடு நீக்கப்பட வேண்டும் என்றால் அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி வர வேண்டும். இல்லை என்றால் அந்த முக்காடு அவர்கள் மேல் நீங்காமலேயே இருக்கும். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் கர்த்தரிடத்தில் வரும்போது நம்முடைய இருதயத்தின் மேல் இருந்த முக்காடு நீக்கப்படுகிறது. நமக்கு விடுதலை கிடைக்கிறது. நாம் கர்த்தருடைய மகிமையை முக்காடில்லாமல் திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல் காண்போம். மோசே கர்த்தரை சீனாய் மலையில் முகமுகமாய் தரிசித்தார். இது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய சிலாக்கியம். புதிய உடன்படிக்கையின் கீழ் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த மேன்மையான சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா விசுவாசிகளும் கர்த்தருடைய மகிமையை காண்கிறார்கள். கண்ணாடியிலே காண்கிறது போல கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் காண்கிறார்கள். கர்த்தரே ஆவியானவர். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் அவருடைய சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். யூதர்கள் ஒளியை பார்க்கக்கூடாதபடிக்கு தங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் மீது நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் குருடரைப் போல இருக்கிறார்கள். பழைய உடன்படிக்கை அகற்றப்பட்டது என்பதை அறியாமலேயே அவர்கள் இன்னும் அதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் நிழலாகவும் அடையாளமாகவும் முக்காட்டிற்குள் இருக்கிறது. வரப்போகிற நல்ல காரியங்களுக்கு இது அடையாளமாகும். பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் பல வேறுபாடுகள் உள்ளன. புதிய உடன்படிக்கையில் பாரம்பரியங்களும் சடங்குகளும் நியமங்களும் ஆசரிக்கப்படுவதில்லை. புதிய உடன்படிக்கையில் கர்த்தருடைய பந்தியும் தண்ணீர் ஞானஸ்நானமும் மட்டுமே நியமிக்கப்பட்டிருக்கிற நியமங்களாகும். சுவிசேஷம் மிகவும் எளிமையானது. சுவிசேஷத்தினால் வரும் ஆசீர்வாதங்களை எவ்வித குழப்பமும் இல்லாமல் மிகவும் எளிமையாக நாம் பெற்றுக்கொள்ளலாம்.